கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். பிரியமானவர்களே, இந்த 173ஆம் நாளுக்கான விசுவாச அறிக்கை, அது எரேமியாவின் புத்தகம் 33ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம். நான் அவர்களுக்கு செய்யும் நன்மையை எல்லாம் கேட்க போகிற பூமியின் எல்லா ஜாதிகளுக்கும் முன்பாக அது எனக்கு மகிழ்ச்சியுள்ள கீர்த்தியாயும் புகழ்ச்சியாயும் மகிமையாயும் இருக்கும். நான் அவர்களுக்கு அருளி செய்யும் எல்லா நன்மையின் நிமித்தமும் எல்லா சமாதானத்தின் நிமித்தமும் இவர்கள் பயந்து நடுங்குவார்கள் என்று இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தர் சொல்லுகிறார். ஆமேன். பிரியமானவர்களே, வானத்தையும் பூமியையும் படைத்த சர்வ வல்லமையுள்ள தேவனாகிய கர்த்தர் நம்மேல் அதிகமாய் அன்பு கொண்ட நேசர் நமக்கு சொல்லுவது என்ன? நம்முடைய வாழ்க்கையிலே அவர் செய்ய போகிற நன்மைகளை பார்க்கிறவர்கள் எல்லாரும் நடுங்குவார்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. விசுவாசத்தோடு நாம் இப்பொழுது இதை அறிக்கை செய்வோம். சொன்னவர் மனிதன் அல்ல, மனம் மாற அவர் ஒரு மனுபுத்திரனும் அல்ல. அவர் சொல்லியும் செய்யாதிருப்பாரோ என்று வேதம் சொல்லுகிறது. இப்பொழுது நம்முடைய கவலைகளை எல்லாம் தள்ளி வைத்துவிட்டு மிகுந்த சந்தோஷத்தோடு இந்த வார்த்தையை நாம் ஆகாரமாக புசித்து நாம் பலன் கொண்டு எல்லா காரியத்தையும் உற்சாகமாய் செய்ய கடவோம். இப்பொழுது நாம் விசுவாச அறிக்கை ஏறெடுப்போம். வானத்தையும் பூமியையும் படைத்த சர்வ வல்லமையுள்ள தேவனாகிய கர்த்தாவே, துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். ஆண்டவரே, நீர் கொடுத்த இந்த நல்ல வார்த்தை ஆண்டவரே, நிச்சயமாக ஆண்டவரே எங்களை புகழ்ச்சியும் கீர்த்தியுமாக நீர் வைத்து உம்முடைய நாமத்தை வானம் மட்டாக உயர்த்துவீர். எங்கள் குடும்பத்தின் மத்தியிலே ஆண்டவரே நீர் உயர்ந்திருப்பீர் என்று நாங்கள் விசுவாசிக்கிறோம். தகப்பனே, எங்களையும் கூட அப்பா பூமி முழுவதும் ஆண்டவரே உமக்கு சாட்சியாய் உலாவும்படி இப்படிப்பட்ட பெரிய காரியங்களை எங்கள் வாழ்க்கையிலே நிச்சயமாய் செய்து வருகிறீர், இன்னமும் செய்வீர் என்று விசுவாசித்து அறிக்கை செய்கிறோம். ஆமென். பிரியமானவர்களே, விசுவாசிக்கிறவனுக்கு எல்லாம் கூடும் என்று வேதம் சொல்லுகிறது. நீங்களும் முழு நிச்சயமாய் விசுவாசித்து இப்படிப்பட்ட கிருபையை தாராளமாய் பெற்றுக்கொள்ளுங்கள். காட் பிளஸ் யூ. இதை எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்க, அவங்களும் ரட்சிக்கப்பட உதவியா இருக்கும். காட் பிளஸ் யூ.